எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரசம் கொதிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது கொதிக்க வச்சா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சிறுபருப்பு அரை ஹவர் ஊற வச்சு நல்லா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்திருக்கேன். அது இருக்கட்டும். ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி இந்த அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1½ டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்குங்க. அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டுத்தையும் அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி, நல்லா பழுத்த 2 மீடியம் சைஸ் தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கையிலே இப்படி கலந்து விட்டுக்குங்க. நல்லா கையிலே தக்காளியை கரைச்சி விடுங்க. அதுதான் இந்த ரசத்துக்கு டேஸ்ட்டே. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 3 போல் காஞ்ச மிளகாய், ஒரு குச்சி கருவேப்பிலை இலை, ஒரு 4 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசல் அதை இப்போ சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்ச சிறுபருப்புலேருந்து நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். அதை இது கூட சேர்த்து கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு 5 நிமிஷம் இப்படி கொதிக்க விடுங்க. நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான பருப்பு ரசம் ரெடி ஆகிடும். இது ரொம்ப பருப்பாக திகட்டவும் இல்லாமல் பருப்பே இல்லாமையும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.